திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அதிகாலை 5:15 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. நம்பெருமாள் பாண்டியன் கொண்டை கிளிமாலை ரத்தினாங்கி அலங்காரத்தில் பரமபத வாசலை கடந்து எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் பரவசம். வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு. அதிகாலையில் பரமபத வாசல் திறக்கப்பட்டு விஷ்ணு பெருமான் பக்தர்களுக்கு காட்சி. தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் வெகு விமரிசையாக நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் பிரபந்தம் பாடுவதில் பிரச்சினை. வடகலை தென்கலை பிரிவினர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சிறப்பு அலங்காரம். நுழைவு வாயிலில் மின்னொளி தோரணங்களாலும் மலர்களை கொண்டும் அலங்கரிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். வார இறுதி மற்றும் பொங்கல் விடுமுறை காரணமாக இன்று மற்றும் 13, 17 ஆகிய 3 தினங்களில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதி. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 17ஆம் தேதி கடைசி நாள். மானமும் அறிவும் இருப்பவர்கள் தந்தை பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள் என சீமான் குறித்து அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். எதையாவது செய்து தமிழ்நாட்டின் அமைதியை குலைக்கலாமா என நினைப்பார்களேயானால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் எச்சரிக்கை. மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் சீமான் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு. பெரியார் பற்றி அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் போலீசார் நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பொங்கல் தொடர் விடுமுறையால் இன்று முதலே சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தயாராகும் மக்கள். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் செல்போன் மூலம் புகார் அளிக்கலாம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. சென்னை கோயம்பேடு கிளாம்பாக்கம் மாதவரத்துக்கு இன்று முதல் சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இயக்கப்படும் என எம்டிசி அறிவிப்பு.
தமிழகத்தில் பதவிக்காலம் முடிந்த 28 மாவட்ட ஊராட்சிகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்க மசோதா. தமிழக சட்டப்பேரவையில் இன்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை. தவேக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் சென்னை பனையூரில் இன்று நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாக ஆலோசிக்க திட்டம். நடிகை ஹனிரோஸ் புகாரில் கைதான பாபி செம்மனூருக்கு நீதிமன்றம் ஜாமீன் மறுப்பு. 14 நாள் நீதிமன்ற காவலில் தொழிலதிபர் பாபி செம்மனூர் சிறையில் அடைப்பு. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த கோர சம்பவம். கோயில் நிர்வாகத்தை குற்றம் சாட்டிய ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மன்னிப்பு கோரினார். ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்க கோரிய சீராய்வு மனுக்கள் தள்ளுபடி. ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். பரபரப்பான சென்னை ஒடிஷா அணிகளுக்கு இடையேயான ISL கால்பந்து போட்டி. கடைசி நேரத்தில் 2 கோல்களை அடித்து போட்டியை சமன் செய்த ஒடிஷா. இந்தியா அயர்லாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர். முதல் ஒருநாள் போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இன்று காலை 11 மணிக்கு தொடக்கம். சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், ஆர்யா உள்ளிட்டோர் நடித்த மதகஜ ராஜா திரைப்படம் 12 ஆண்டுகளுக்கு பின் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியீடு. ஜிவி பிரகாஷின் 25வது படமான கிங்ஸ்டன் டீசர் வெளியீடு. முதலாக தயாரித்து உள்ள படத்தை கமல் பிரகாஷ் இயக்கியுள்ளார். பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த வழங்கான் திரைப்படம் ஸ்னீக் பீக் வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரல்.